2025 குரூப் 4க்கான 3வது செலெக்ஷன் லிஸ்ட்டை டிஎன்பிசி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 2/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர், மாவட்ட முதன்மை நீதிபதி, திருவண்ணாமலை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், மாவட்ட முதன்மை நீதிபதி, ஈரோடு. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், மாவட்ட முதன்மை நீதிபதி, மயிலாடுதுறை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், மாவட்ட முதன்மை நீதிபதி, விருதுநகர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், மாவட்ட முதன்மை நீதிபதி, திருப்பூர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், மாவட்ட முதன்மை நீதிபதி, திருவாரூர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், மாவட்ட முதன்மை நீதிபதி, திண்டுக்கல். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 2/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் வரித்தண்டலர், இளநிலை உதவியாளர், பேரூராட்சிகள் துறை, திண்டுக்கல். அடுத்த போஸ்ட் வரித்தண்டலர், இளநிலை உதவியாளர், பேரூராட்சிகள் துறை, திருநெல்வேலி. அடுத்த போஸ்ட் வரித்தண்டலர், இளநிலை உதவியாளர், பேரூராட்சிகள் துறை, திருப்பூர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, வணிக வரித்துறை, கடலூர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, நில அளவை மற்றும் நிலப்பதிவேடுகள் துறை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், காவல்துறை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, போக்குவரத்து துறை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, கல்லூரி கல்வி இயக்கம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 2/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், புதுக்கோட்டை. அடுத்த போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், விருதுநகர். அடுத்த போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், கிருஷ்ணகிரி. அடுத்த போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், திருவண்ணாமலை. அடுத்த போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர், நாமக்கல். அடுத்தது இளநிலை வருவாய் ஆய்வாளர், திருச்சி. அடுத்தது இளநிலை வருவாய் ஆய்வாளர், சேலம். அடுத்தது இளநிலை வருவாய் ஆய்வாளர், திருப்பூர். அடுத்தது இளநிலை வருவாய் ஆய்வாளர், நாமக்கல். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 2/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், கன்னியாகுமரி. அடுத்தது இளநிலை வருவாய் ஆய்வாளர், திருநெல்வேலி. அடுத்தது இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ், அரியலூர். அடுத்தது இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ், கிருஷ்ணகிரி. அடுத்தது இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ், ஈரோடு. அடுத்தது இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ், கள்ளக்குறிச்சி. அடுத்தது இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ்,
மதுரை. அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் புதுக்கோட்டை. அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் சிவகங்கை. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 2/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திருப்பத்தூர். அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திருவாரூர். அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் விருதுநகர். அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது சர்க்கரைத்துறை. அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது நகர்ப்புற நில உச்சவரம்பு மற்றும் நகர்ப்புற நிலவரித்துறை. அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை. அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை. அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது உள்ளாட்சி நிதி தணிக்கை. அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. இப்போ யாருக்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் டிஎன்பிசி அனுப்பியிருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஆஃபீஸரை பார்த்து உங்களுக்கு ஏதாவது இடத்துல போஸ்டிங் வேணும், அதாவது வேக்கன்சி உள்ள இடத்துல போஸ்டிங் வேணும் அப்படின்னா வில்லிங் லெட்டரை மறக்காமல் கொடுங்க. இப்படி கொடுக்க முடியல அப்படின்னா திரும்ப இன்டிமேஷன் லெட்டர் அங்கேருந்து வரும், அந்த டைமில் நீங்கள் போய் கொடுக்கலாம். வில்லிங் லெட்டர் நீங்கள் கம்பல்சரியாக கொடுக்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அந்த வில்லிங் லெட்டர் கொடுங்க. ஏன்னா சில டைம் நீங்கள் புது டிஸ்ட்ரிக்ட்டு போஸ்டிங் போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எல்லா இடமே புதுசாக தான் இருக்கும், அந்த டைமில் நீங்கள் வில்லிங் லெட்டர் கொடுக்க தேவையில்லை. வில்லிங் லெட்டர் எப்படி எழுதணும் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்டிமேஷன் லெட்டர் வந்த பிறகு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றியான டீட்டெயிலாக வீடியோலாம் போட்டிருக்கேன், சேனல் இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி செலெக்ஷன் லிஸ்ட் 1, 2 ரெண்டுமே போட்டிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.